ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது, பைபிள் படிக்கிறத நிறுத்தக்கூடாது. கஷ்டம் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துலலாம் சாப்பாடே இல்லாதபடி கத்தாழைக்காரங்க நடந்த நேரத்தில் இருந்த மக்களுக்கு இருந்த பலன் இன்னைக்கு இல்லை. 3 வேளை கண்டதெல்லாம் திங்கிறோம், பலனே இல்லை. காரணம் என்ன? பாடுபடுறது இல்லை. உங்கள் உடம்பு நல்ல எக்ஸசைஸ் ஆகலன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் ஆகிட்டா விளாண்டு எக்ஸசைஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உடம்பு என்ன எக்ஸசைஸ் கிடையாது. அன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் ஆட்டங்கள் ஓட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க, கட்டமட்டை ஆட்டுவாங்க. அமைக்கல் ஓட்டு நல்லா பறக்குன்னு அரைப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. பெண்கள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி துணியை துவைப்பாங்க. அதெல்லாம் போச்சு, இன்றைக்கி துவைக்கிறது இல்லை, எல்லாமே மிஷின். அதனால் பெண்களும் என்ன பண்ணாங்க, ஒரு 30-40 வருஷத்துலேயே அவங்களுக்கு சர்க்கரை, நோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு இப்படி எல்லாம் வருகிற காரணம் என்னென்னா உடம்பை கெடுத்துக்கிறாங்க. பாடுபட்டால் நரம்பு எல்லாம் நல்லா நாளோட்ட ஓடு, அந்த கொழுப்பு சத்தெல்லாம் கரைஞ்சிடு. நம்ம உடம்புல என்ன நல்ல ரத்தம் அப்படியே ஈக்குவல் ஆடிட்டு, அந்த ஈக்குவல் ஓடாத நேரம் வியாதியை. இதுதான் உண்மை. ஆண்களை என்ன பண்ணணும்னா பெண்களை வந்து வேலை செய்யக்கூடாது. என்ன நீங்கள் எவ்வளோ வேர்சடியாக இருந்தாலும் பெண்களை கெடுத்துட்டாருங்க தயவுசெய்து. அல்லையா? இப்போ வேர்த்தெல்லாம் வந்து நீங்கள் வேலை செய்கிற தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு என்ன வேலை செய்கிறீங்க அங்கே வேர்த்து காட்டுங்க. பெண்கள் வீட்டு வேலை செய்ய கொடுங்க தயவுசெய்து. அல்லையா? அவங்களுக்கு முக்கியமாக வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி அவங்க அலைஞ்சிட்டு வேலைக்கு போயிட்டு வரையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யணும். வேலைக்கு போயிருந்தா வீட்டில் என்ன பண்ணணும், துவைக்கிற மிஷின் கண்டிஷன் வாங்கி கொடுக்கணும். அல்லையா? அதில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. துவைக்கிற மிஷினில் கழுத்தழுக்கு போகாது. இருக்கிற வெள்ளை சட்டை உழுக்கு போட்டால் இருக்கிற எல்லா சட்டையும் ஒரே நேரம் ஆகிடும். இல்லையா? வாஷிங் மிஷின் வச்சுருக்கிற வீட்டில் துவைக்கிறதை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லிடுறாங்க, எல்லா விளக்கையும் சொல்லிடுறாங்க. அது என்ன செய்யுது? அல்லையா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இதெல்லாம் கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆற்றங்கள் இருக்கிற வந்து முக்கால்வாசி என்ன கிரீன் பயன்படுத்தாதீங்க. கிரீன் ஆற்ற மாவு அரைக்கிற கிரீன் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து. முடிஞ்சாலும் ஆட்டு. நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் அம்மாவுக்கு ஆட்டியே தான் கொடுப்பேன். ஓடிக்கு வராத நேரத்துலலாம் அம்மாவை ஆட்டியே தான் வைக்கிறேன். நல்லா இருக்குது குழம்பெல்லாம். என்ன ஆட்டினாலும் கொழுப்பருப்பெல்லாம் இன்றைக்கி மிஷின் போட்டு எடுத்துக்கிறீங்க. கல்லில் போட்டு நீ கொழுப்பருப்பெல்லாம் ஆட்டி எடுத்துன்னு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட் வரும். எல்லாமே மனசனுடைய கைப்பக்கத்துக்கு எல்லாம் அடக்குந்தான். சரிங்களா? என்னதான் நாகரிகம் வந்து என்னதான் முஸ்லிம் வந்தாலும் வியாதிகளை கொண்டா இருக்காது. கவர்மெண்ட் வந்தாலும் ஒத்துழைக்குது, ஜனங்களும் ஒத்துழைக்கிறோம். வியாதி கொண்டா இருக்காது எல்லாமே. ஏன்னா டாக்டர்கிட்ட பள்ளிக்கு லட்சக்கணக்கில் படத்தை வாங்கிட்டு டாக்டர் படத்தை கொடுத்துட்றாங்க. அப்புறம் அவன் சம்பாதிக்கிற காசு வேணும்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, கண்டதெல்லாம் எதுவுமே கவர்மெண்ட் கேட்கறதில்லை. மருந்தை வச்சாலும் என்னத்தான் பண்ணினாலும் என்ன செய்யறதில்லை. உரம் போடுறது வந்து எதுவுமே இயற்கைங்கிறதே கண்டுக்கிறது. ஏன் கண்டுக்கிறதுன்னா வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ பணம் வாங்கியாச்சுன்னு பேச முடியாது. உண்மை இல்லையா? சந்தோஷம் கொண்டாந்து ஒரு 4 லட்சத்துக்கு கொடுத்தா சந்தோஷம் தப்பு செஞ்சாலும் பேசும்போதெல்லாம் பயந்துதான் பேசுகிறேன். ஏங்கிறீங்கன்னா 4 லட்சம் கொடுத்துட்டாங்களோ அதனால பயந்துக்கு நினச்சிட்டுக்கிறீங்களா? ஓடியே கொடுத்தாலும் அவ்வளோதான். எங்கிட்ட எல்லாம் ஒரே வச்சு ஓடி பணத்துக்கு பண்ணி அந்தளவு ஓடி அப்படின்ற ஒரே வச்சு. ஆனால் அந்த உறுதியாக இருக்கணும், உறுதி வேணும். கத்தருடைய வேரத்துக்கு வராமல் நீங்கள் எத்தனை ஓடி கொடுத்தா நான் நிறுத்த மாட்டேன். அல்லையா? கோடி எல்லாம் என் ஆண்டவர் முன்னாடி எத்தனை கோடி கொடுத்தா தனி கொடுப்பாங்க. உண்மையாக இருக்கிற மனசு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவான். உண்மையினுடைய சபம் கேட்கப்படும். இது உண்மை. உண்மையாக இருக்கிறவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஒன்றும் ஒன்றா நம்மளுக்கு பார்க்க வேண்டியதில்லை. பாருங்க, நம்ம ஐபியில் இருக்கிற நம்ம தலைமை காஸ்ட்டு இப்போ 100 ஏக்கரை அவங்களுக்கு திருநெல்வேலி ஏரியாவில் வாங்கி கொடுக்குறாங்கிறாங்க. ஒன்றும் புரியல. இப்போ எப்படின்னா உண்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உண்மை. மோனஸ்லாஸுக்கு அதே மாதிரி ஜவமலையில் அந்த மாதிரி 100 ஏக்கரை நாங்கள் இப்போ 200 ஏக்கரைங்கிறாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜெபிக்கும்போது. உண்மையாக இருந்தப்போ ஜெபிக்கிற நீங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்களும் உண்மையாக இருந்தீங்கன்னா நம்மையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் ஆண்டு. உங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல என்ன செய்வார், 10 ஏக்கராவா தேவாலயத்துக்கு கொடுத்துருவார். நீங்களாம் சந்தோஷமாக ஆடிப்படி பிரிக்கிற மாதிரி. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். பாஸ்ட்டு பார்த்துலாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் உண்மையாக ஜெயிச்சிங்கன்னா அது கிடச்சிடும். பாஸ்ட் ஒருத்தர்னால தான் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தாலே இடம் கிடச்சிடும். சரிங்களா? எந்த ஆளுக்கு உண்மையாக நீங்கள் ஜெயிக்கணும், எந்த ஆளுக்கு மேலே பாரம் எடுக்கிறீங்களோ அந்த பாரத்தை பார்க்குறாரு. மோகன சுலாசர் ஒருத்தர் ஜெயிச்சதுனால கடைசி நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த என்ன பண்ணுங்க, திருப்பல் வாசலுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ராபர்ட் சொல்லுனாலும் ஜெயிக்கிறாங்க. அந்த ஜவந்தை பரலோகத்தை போய் அத்தனை வாங்கி கொடுக்குது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அதே
இல்லையா? நாமெல்லாம் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சோண்டு பேர், ஒரு 20 பேர் இருக்கிறீங்களா, ஒரு 30 பேர் தினம் ரவன்னு சொல்லி சொன்னீங்கன்னா 30 என்ன ஆகு? 60 பருங்க. அந்த 60 என்னோட பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அங்கே போய் பிதாவை வேணும்னுங்க உட்காண்டிருக்க கூடாது. பெரிய கூடத்தை பார்த்து ஆண்டவர் மயங்க மாட்டார், சின்ன கூடத்தை பார்த்து மயங்குவார். இல்லையா? அரசியல் ரீதியான பெரிய கூடத்தை பார்த்து மயங்கிடுவார். வானத்தை போய் படைத்த தேவன் பெரிய கூட்டத்தை பார்த்து மயங்க மாட்டார். ஆண்டவர் சின்ன கூட்டம் இருக்கிற பக்கம் தான் அட்டியமா வருவார். ஏன்னா அங்கேதான் அழுகையும் கொழும்பெழுமும் அண்ணவனும் வருங்க. அம்பா இருப்பார், போக முடியாத ஒரு இடத்துக்கு போக முடியாத, அவங்களுடைய வசதி இல்லாத, அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடகை உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பெரிய இடத்துலலாம் பாருங்க, அங்கே பணக்காரங்க எல்லாம் கணத்துலையும் காதில் எல்லாம் அத்துட்டு போகிற அளவுக்கு தொங்கிட்டு அவங்க அங்கேதான் இருப்பாங்க. அந்த நேரம் அங்கே போனாலும் போகாட்டி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு இப்படி இருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? யாராலும் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த இடத்துக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறைய மட்டும் கையை தூக்கு, விசுவாசிக்கிற கையை தூக்க வேண்டாம். இல்லையா? அப்போ விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. விசுவாசம் இல்லாதே அன்வன் தூங்குறாங்க, கையை தூக்கலின்னு அர்த்தம். இல்லையா? அப்போ நடராஜுக்குலாம் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கை தூக்கலிங்கிற போது புரிஞ்சுக்கணும், யாராரு கை தூக்கலையோ அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு ஆண்டவர் உறுதியாக இருக்கிற எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து ருசிக்கிறேன். தேவன் இருக்கிறத நான் உணர்றாங்கன்னு சொல்றேன். இல்லையா? அப்பப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு நல்லா உணர்ந்துக்கிறேன். அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி இந்த இடத்துல நல்லா வந்து ஜெபிக்கிறதுக்கு தெரியும். ஆமே பாருங்க, இன்னைக்கு நம்ம வசந்து போல கர்த்தர் மகிமை உண்டாட்டு, நீங்க விசுவாசத்தால் எல்லாம் கூடும். உங்க ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர். ஆமே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இன்னைக்கு படிச்ச வசனத்தை ஃபர்ஸ்ட் வார்த்தையே படிக்கலாமே. கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உம்முடைய உண்மையின்படியே என் நீதியின்படியே எனக்கு உத்தரவு. பார்த்தீங்களா? நீங்க உண்மையா இருந்தா உங்கள் நீதியின்படியே உங்களுக்கு உத்தரவு அனுப்படும். நீங்க என்ன இருக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். இல்லையா? அதிகமா ஜாம் இருக்குதாருங்க. அங்க என்ன நடக்கு தெரியுங்களா? பயங்கரமான சோதனை வரும். சோதனையே இல்லாத அழகா சாட்டு போட்டு நல்லா கும்மாளம் போட்டு இருக்கிறாங்க, கோயில போட்டு. அங்கே ஆண்டரும் இருக்க மாட்டாரு, உங்க ஜாம் இருக்காது. நான் ஜாமே பண்ணாலும் கேட்க பண்ணி நான் சோதனை வருது பாருங்க. அந்த வீட்டில் கண்டிஷனாக ஆண்டவர் இருக்காது. இல்லையா? அப்போ சோதனைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, வருதுன்னு சொல்லி தசக்கூடாது, சோதனை கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நீங்கள் முடிவெடுக்கிறோம். இல்லையா? சோதனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இயேசுநாதர் உங்களோட வந்துட்டே இருக்காரு. சோதனை இல்லைன்னா தேவன் உங்களோட இல்லை, அதுதான் முக்கியம். ஜாலியாக சாப்பிட்டு நல்லா கறிபடியோடு வரமுறையோடு வந்து அன்றைய தினம் அண்ணன் நிறைய ஜனங்களோட பார்த்துட்டு அப்படியே பொங்கலாட்டம் போட்டு புதியாட்டம் போட்டு அப்படியே சிரிச்சு என்ன குளிக்கு பார்த்துட்டு குளிக்கு நடக்கிறாங்களா? தெய்வம் இருக்கவே மாட்டார். கண்டிஷனாக நீ பணக்காரனா ஏழையா அங்கெல்லாம் கிடையாது. நீ ஏழையாக இருந்தாலும் அதே அதே, பணக்காரன் இருந்தாலும் அதே அதே, எல்லாருக்கும் அதே அதே. எல்லாருக்கும் அண்ணன் போட்டு மண்ணுக்குள்ள தான் போட்டு போடுவோம். எவனையும் கூட ஆகாயத்தை பதிக்க போகிறது இல்லையா? புரியுங்களா? பிறப்பொண்ணு இருந்தால் இறப்பொண்ணு உண்டு. அதே போல நீ என்னதான் பிறந்தாலும் என்ன செஞ்சாலும் பூலோகத்துல நீ எப்படி இருக்கிறாய் அதுதான். நீ என்ன செய்தாயோ அது உன்னோட வரும். அப்போ நீ எப்படி ஜெபிக்கிறாயோ அது முக்கியம். ஜெபிக்கிறது இல்லைன்னு இருக்கணும். அதே போல சோதனை வருதுன்னு சொன்னா சோதனையை செழிக்கக்கூடிய வேலனி கிருபி தேவன் தருவார் கண்டிஷனா. நாம நினைக்கலாம் நம்ம இத்தனை ஜெபம் பண்றோம், இத்தனை கண்ணீர் விடுறோம், நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமே இருக்குன்னு. நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம்னு சொல்லி தேவ பார்க்க சொல்லுங்க. இல்லையா? எவ்வளவு தூரம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் சம அப்படியே வெள்ளம் அப்படியே துகு பொண்ணை போல நீங்க என்ன பண்ணுங்க புடமுடப்படுறீங்கன்னு அர்த்தம். சோதனையே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க மண் களிமண்ணா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? புரியுதுங்களா? அப்ப களிமண்ணா இருக்கிறதோ இல்ல நீங்க பொண்ணை போல வழங்கி எல்லாரும் பிரகாசிக்கிற மாதிரி நடக்கணுங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு செய்திக்கணும். ஆமே, அதே முதல்ல என்ன ஜபம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜபம் பாருங்க, அண்ணாலு அவ வந்து மண்ணோட அடுத்தனோட பொறாமைப்பட்டு பொறாமையோட சக்காலத்தியோட சண்டை போட்டு இருக்க வரைக்கும் இவ கையில அவ முடியும் அவ கையில் இவங்க முடியும் நான் சொல்லுவாரு. அது நம்ம பார்க்கல, வசனத்தில் இல்லை, நான் சொல்றேன் அப்படின்னு. இல்லையா? சக்காலத்தியோட பொறாமைப்பட்டான்னு மட்டும் இருக்குது. இவ கையில முடிச்சா அவ கையில முடியும் பிடிச்சா அது வந்து வசனத்தில் இல்லை. நான் சொல்றேன் அப்படி இருக்குன்னு சொல்லி.
சரியா? நான் சிந்திக்கிறேன், என்னுடைய புத்தி கேட்கணுமா நான் சிந்திக்கிறேன். இப்போ சண்டை போட்ட முடிவு பிடிக்காது இருப்பாளா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, எழுத்தண்ணு பேசும்போது கொண்டாட்டியே 2 பேசுறது ரெண்டாவது என்னடி பேசுற இப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், காரிட்டு போறோம். அப்ப சக்காளிக்கு பேசும்போது அதை கண்டு இருப்பாளா, இல்லை இப்ப பேசுறான்னு அவங்க இருப்பாளா, முடிய பிடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற என்னுடைய கண்ணோக்கத்தில் நான் சொல்றேன். ஆமே இல்லையா? சிரிக்கிறத பார்த்து மஞ்சள் எங்கே பிடிச்சிருப்பாங்க யார் தெரிய பார்த்தா ரொம்ப சிரிக்கிறியே அல்ல இல்லையா? சரி, கத்து நம்ம பிள்ளைகளாம் நீங்களும் நல்ல பிள்ளைங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்க. ஆமே அல்ல இல்லையா? நம்ம ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி காரியங்களும் செய்ய மாட்டீங்க. நான் அந்த பழைய ஏற்பாடுல இருந்த அவங்களும் நான் சொல்றேன், உங்களை நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. ஆமே அல்ல இல்லையா? நீங்களாம் தங்கத்திலே தங்கம், முத்துலி முத்து, வெள்ளிலே வெள்ளி, என்ன பண்ணலாம், பவனத்திலே பவளம். ஆமே அல்லையா? நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்டீங்க. ஆமே அல்லையா? சரி, நீங்க அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுல 3 படிங்க. என் ஆத்துமாவே இருக்கா பண்ணல. பார்த்தீங்கன்னா சத்துரு எப்ப பிடிக்கிறான்னா, நீங்க பெருமை எப்பெல்லாம் பேசுறீங்க அப்ப சத்துரு அப்படித்தான் கொண்டாடுவான். பெருமைக்கு இடம் கொடுக்குறாரு. அவன் என்னதான் இது செஞ்சாலும் சரி, சத்துரு ஜெயிக்க மாட்டேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க இது ஜெயிப்பீங்க. அதுவுமே அவன் என்ன வேணா திட்டம் போடலாம், அவன் திட்டங்களை வெறுமையாக்குறது தான் தேவனை கர்த்தர் இயேசு. தாவீது மட்டும்தான் எழுதியிருக்குது. ஆனா நான் சொல்றேன், இது இருக்கிற பரிசுத்தமான நிறைய சோதனை வருது. எலியாவுக்கு வருது, ஆபிரகாமுக்கு வருது, ஈசாக்கு வருது, ஈசா கிணறு போடுறாங்க, யாக்கோபுக்கு வருது, யாக்கோபுடைய மகனுக்கு வருது. நீங்க எடுத்தீங்கன்னா பரிசுத்தோடு எத்தனையோ பேருக்கு சோதனை வருது. ஒரு ஒரு பரிசுத்தவானுக்கு 3 தடவை வஸ்திரத்தை அவனுடைய வஸ்திரத்திலே புடுங்கிட்டு விடுறாங்க. வஸ்திரம் இல்லாதவனா இருக்க வைக்கிறாங்க. ஏசுனாருக்கு ஒருக்கதான் வஸ்திரத்தை பிடுங்கினாங்க, அதோட சரியா அவருடைய என்ன மண்ணில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இவர் 3 நாள் ஒரு உயிரோடு எதிர்த்துட்டார். ஒருத்தர் உயிரோடு இருக்கிற அவனை 3 தடவை என்ன வஸ்திரத்தை உருகிட்டு விட்டுறாங்க. அல்லேலூயா. அத்தனை அகமானத்தை மத்தியிலுமே அவன் என்ன செய்யல, தேவனே சரி, தேவனை தொழுது கொள்ள ஒரு நாள் அவன் விட்டு விடலேன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. அத்தனை அகமானத்தில் மத்தியில் இன்னொருத்தர் இருக்கிற அவனை எல்லாம் போட்டு நொங்க தட்டுறாங்க, கையை நொய்ய அடிக்கிறாங்க, பண்ணாத பண்ணி எல்லாம் சித்தமதியெல்லாம் பண்றாங்க. அவன் தேவனை தொழுது கொள்ள ஒரு நாள் விட்டு விடலேன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. இல்லையா? இதுல யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா, அத்தனைக்கும் அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி அவன் வசனத்தெல்லாம் உருவிட்டு போதும் அவன் அதை பற்றி அச்சப்படாதபடி, கேவலப்படுத்தாதபடி, மரணமே எங்கே கூறுன்னு கேட்காதபடி, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவரை நான் என்ன செய்ய முடியாது, மறுதளிக்க முடியாது, அதே போல என் வஸ்து உருவனை நான் வார்த்தை பேசி வாயில தீர்க்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், விட்டு கொடுக்குறான். இல்லையா? நீங்களா நானும் அந்த வசத்து சோறு துணி பிடிச்சிருக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா காய்ச்சு பெண்களா இருந்தால் உடனே இங்கே தூக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பளையா இருந்தா இவ்வளோ காய்ச்சி வாடா பார்த்த வாடா வாடா அப்படின்னு இருப்போம். அப்படிதான் இருப்போம். அப்படிதான் இப்போ வைக்க மாட்டோம். இப்போ சும்மா தலையெல்லாம் ஆட்டுவீங்க. இப்போ இங்கே கண்டிஷனர் இப்போ இங்கே நல்லா வந்து பார்த்துட்டா தான் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டா தான் தெரியும். அல்லே இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியை படைத்த தேவ பிள்ளைகளை இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? வஸ்திரத்தையே உருவனாலும் கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், எனக்கு தேவனை வைத்திருக்கிற அந்த நேமை நான் எந்த காரணத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் ஜெயமெடுத்து அந்த ரெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ரெக்கையில் நான் உட்கார வரைக்கும் இந்த காரியத்தை நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிற எண்ணம் இருக்கிற சண்டவே போடணும். ஆமே அல்லேலூயா. உண்மை. கணவனை பற்றி நாம் குறை சொல்றோம், மனைவி பற்றி குறை சொல்றோம். நாம குறை சொல்றது முதல்ல விட்டு போட்டு ஜெபித்து பாருங்க, தானாக மாறி ஜெபிச்சு பாருங்க, கணவன் படி தானாக மாறி. ஆமா, அண்ணாள் ஜெபிக்கிறத விட்டு போட்டு என்ன செஞ்சா, குறை சொல்லிட்டு இருந்த புருஷன் மேல குறை, சக்காந்தி மேல குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் ஒரு
புருஷங்கார கேட்கிறேன், பைத்தியரியாட்ட நீ பிடிச்சு தருவாதே, உன் கர்ப்பத்தை நானே அடிச்சிருக்கிறேன், கத்திர போய் கேளு. கர்ப்பத்தை அவர் அடிச்சு வச்சிருக்காரு. சொன்னே அவன் அந்த 2001 அப்ப புத்தி எழுந்து எங்க போறா? தேவாலயத்துக்கு போறா. தேவாலயத்துக்கு போய் அவன் எத்தனை குழந்தைய? 5 குழந்தைய பெத்தா. அதுல ஒரே குழந்தை பேரு தான் அதுல என்ன லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. மீதியெல்லாம் எங்க போனாலும் தெரியல. அது கத்திற்கு மகிழ்ச்சி உண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேர்ந்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அல்ல இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கலாம். 10 பேர் படிச்சு கலைக்கிட்டு 10 பேர் உட்கார முடியாது. எல்லாருமே நீங்க ஐடிசி படிச்சு வச்சிடலாம், பெரிய படிப்பில் படிக்க வச்சிடலாம். படிச்சு வச்சாலும் எல்லாருக்கும் அந்த இது கடவுள் என்ன பண்ணாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சிருப்போம். அதுக்கு உட்கார முடியும். ஒரே இதில் எல்லாம் உட்கார முடியாது. அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு முதல்ல வரணும். ஆமே இல்லையா? ஆமா. உங்க ஜபத்தை கேட்கிறவரு உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்க கேட்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, அதில் 5 படிங்க, ஒருத்தர் மாற்றி படிங்க. ஒருத்தர் படிக்காதீங்க தயவுசெய்து. ஒருத்தர் விட்டு கொடுங்க பார்க்கலாம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய செய்களை எல்லாம் தானிக்கிறேன், உங்களுடைய கரத்தன் கிரிகளிலே என்ன பண்றாப்புல யோசிக்கிறேன். அப்ப பூர்வ நாட்கள்ல எப்படி இருந்தீங்க? எந்த ரோகத்துல இருந்தீங்க? எப்படி விழுந்து கிடந்தீங்க? எப்படி இருந்தீங்க? கர்த்தர் உங்களை பிடித்தால் அதை நினைக்கணும். கிறிஸ்து வந்தோடனே நீங்க என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைக்கு பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள்ள வந்தா சொன்னா அவரை போல கர்த்தரை தரிசிக்கிற தண்டத்துக்கு மேலான ஜாதி எந்த ஜாதி இல்லை. நீங்க அதையுமே பிடிச்சு கொண்டிருக்க கூடாது. பூரண நாட்கள் எப்படி இருந்தீங்க? எந்த ரூபத்தில் வாழ்ந்தீங்க? அப்படி இருந்த கர்த்தர் என்ன அந்த சேத்துல வந்து உங்களை தூக்கி எடுத்ததை கொஞ்சம் நினைக்கணும். நினைச்சு இந்த நிலைமைக்கு நாம மீண்டும் போகாதபடி அதை தக்காத்தி கொள்ளுறதுக்கு என்ன ஜெபம் இல்லையா? தக்காத்தி கொள்ளணும். நீங்க மீண்டும் மீண்டும் அதிலேயே போய் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கிறீங்கன்னா நீங்க என்ன சிரிக்கலின்னு அர்த்தம், நீங்க என்ன சிந்திக்கலின்னு அர்த்தம். பழைய பூரணத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். இந்த ரோகத்துல இருந்தா தேவன் நம்மளை தூக்கினாரு, இந்த ரோகத்துல இருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு வந்தாரு, இந்த ரோகத்துல இருந்தா தேவனை கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டு வந்தாரு. இந்த ரோகத்துல இருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாரு? நம்மளை கழுகி தூக்கினாரு. இந்த ரோகத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னோட 10வது குறை மாறிச்சு. அந்த 10வது குறை மாறுனதை மீண்டும் அந்த 10வது குறை உள்ளுக்கு போயிடக்கூடாது. அப்படி என்ன நம்மளுக்குள்ள வளரணும். ஆமென் இல்லையா? மீண்டும் மீண்டும் நம்ம அந்த 10வது குறையில் இருந்ததை நீங்க நினைக்காதனால என்ன பண்றோம்? நேற்று வாரம் சொன்னேன், சில பேருக்கு தானியத்தை கண்ட அலர்ச்சி, சில பேருக்கு பொருளை கண்ட அலர்ச்சி, சில பேருக்கு காசு கண்ட பணத்தை கண்ட அலர்ச்சி அப்படின்னு சொன்னேன். அந்த அலர்ச்சி எதிராக வந்து காசை கொண்டே என்ன பண்ண தெரியாத ஒரு செலவழிப்பாங்க. ஒரு அம்மா இருக்கு, காசை கொண்டா போதும் டடப்பட்டு போட்டு ஆட்டி அலாசி எல்லாம் அதுக்கு கூட்டாளி எல்லாம் சேர்ந்து எலி எப்படிங்க ஒரு படத்துல போய் ஒன்று கிடைச்சது எல்லாம் பிச்சு எல்லாம் ஆள் கொஞ்சம் கட்டிச்சு கொதறி எல்லாம் கொண்டு போய் எல்லாம் திக்கால கொண்டு எரிஞ்சிட்டு வருது. அது மாதிரி பிச்சு உதறி முடிச்சு போட்டு வேற வேலை நம்ம ஆலயத்தில் இருக்கிறார் அல்லையா? பேர் சொல்ல விரும்பல. அப்படி இருந்த ஒரு குணத்தை மாறணும். நம்ம எந்த ரோகத்துல இருந்த எப்படி இருந்தா அப்படி இருந்த சூழ்நிலை கர்த்தர் மாத்துறாருன்னா நாம ஞானம் வேணும், அறிவு வேணும், எப்படி இருக்கோன்னு சொல்லி சிந்திக்கணும் இல்லையா? ஆமா. மீண்டும் மீண்டும் என்ன பண்ண எலி கூட்டத்தை போல நம்ம வாழக்கூடாது. சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குன்னு தெரியல. உங்களை கர்த்தர் என்ன மீட்டுக் கொண்டு வருகிறாரு, பரிசுத்த ஜனமா மாத்துறாரு, உங்களை பரம ராஜ்யத்துக்குடைய பிள்ளைகளா கர்த்தர் மாத்துறாரு. உங்களை என்ன கீழாக்க மேலாக்க விரும்புறாரு. உங்க வாழ்க்கையை உழைக்க பாக்குறாரு. அந்த வாழ்க்கையில உங்களை பரிசுத்த ஜனமா பார்க்க நினைக்கிறாரு. அது நான் என்ன இங்க இருந்து போகாதமா அல்ல தட்டிட்டு போயிடும். அந்த அல்ல தட்டு எப்ப மறக்கிறீங்களோ அப்ப நீங்க என்ன நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சே முன்னேறிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க விருத்தி அடையக்கூடியது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பட முடியும், மனசுடைய வார்த்தை பட முடியாது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தேவ வார்த்தை நீங்க பிடிச்சிட்டு கொண்டு அப்படி நடக்கணும், இப்படி நடந்து ஓடணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்குள்ள மகிமையாக தேவநாமம் ஒரு நாள் தூஷிக்கப்படாத நான் வாழுவேன்னு என்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையை நாளுக்கு நாள் நீங்க கீழாக்காம மேலாக்கப்படுங்க, வாழாக்காம தலையாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நாம பூர்வ நாளைக்கு கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? சிந்திச்ச போதுங்க நீங்க வாழ்ந்தாச்சு. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்க,
அண்ணால போல புருஷனை புடிச்சுறாங்கள பண்ணிட்டு கூடாது. மாமியால மாமியால போடுறாங்கள பண்ணக்கூடாது. அப்பா அம்மால போடுறாங்கள பண்ணக்கூடாது. நம்ம இடத்துல என்ன காரியம்? ஏன் நம்மளுக்கு குழந்தை இல்லை? ஏன் நம்ம வீட்டில் நம்ம பெருசு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா? இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதனை கையில் எடுத்து அதை முழங்கால் படிவிட்டு அப்படியே கண்ணீரோடு நீங்க தேடி பாருங்க. அங்க ஆண்டவர் உங்களுக்கு விட கொடுப்பாங்க. இல்லையா? அந்த விடைய பிடிச்சு நீங்க அந்த விட பிரகாரம் நடந்து பாருங்க. 6 மாசத்துல எல்லாமே மாறுறதே கண்ணார பாப்பீங்க. ஆமென். இல்லையா? இல்லையா? எல்லா பக்கமே பரிகாரம் வேதம் ஒண்ணுதான். உங்களுக்கு பரிகாரத்தை தேடி இன்னும் உலகத்தால் ஆட்டம் ஓட வேண்டியது, தேவனை அறியாத மக்களை ஆட்டம் ஓட வேண்டியது. உங்களுக்கு பரிகாரம் எல்லாம் வேதம் ஒண்ணுதான். வேதத்தை நீங்க தேட 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 படிக்க 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 நாளுக்கு நாள் தேவனுக்குள்ள மகளா தேவ பிரசனத்தை நீங்க உணர தேவன் உங்களோட பேச பேச உங்களுக்கு பலிகாரியாய் கத்தருங்களோ நின்று பலிகாரத்தை அவரே பலிகாரியாய் தேவன் சிலுவையில பலிகாரத்தை தேடினவர் உங்களுக்கு பலிகாரியாய் அவரே முன்னாடி எல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிகாரியாய் தேவன் யாருன்னா இயேசு. அந்த கடவுளை இயேசு கிறிஸ்துவா இருக்கிற தேவனை கத்தரி நமக்கு தேவனா இருக்கிற கடவுளை நீங்க எப்படி பிடித்து கொள்றீங்களோ அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஃபுல்லா படிக்கிற டைம் இல்ல. ஏல படிக்கிறதுல கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குளியர் இருக்கிற ஒழுங்கருக்கு ஒப்பாக இருக்கிற முகத்தை மறையாதே. பார்த்தீங்களா? தேவனிடத்தில் கேட்பாடு மறையாதே. தெய்வமே மறைச்சிடாதே. நான் யார் இடத்துல போய் முறையிடுவேன்? என் தாயின் பகுத்தலே நீர் தெரிந்து கொண்டு நீரனை கண்டதுனால இந்த பூமியில நான் கால் கொண்டிருக்கிறேன். நீங்களே தெரிந்து கொள்ளலைன்னா 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ சண்டை போடலாம், இல்லைன்னா கீழே விழுந்தா ஏதோ ரோட்ல என்ன நினைக்க என்னமா அதான் கல்வி கலைஞ்சு வச்சு அது மாதிரி கலைஞ்சு போயிருப்பேன், இல்லாத போயிருப்பேன். நீங்களே தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த பூமியில் நான் என்ன பண்றேன்? கால் ஒன்றி இறங்கி தாயுடைய முளைப்பாலை குடித்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு பெரிய மனசனாகி இன்னைக்கு பூமியில உடைய வசனத்தை கேட்டு உடைய வார்த்தை கேட்டு அப்படி வாழ தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த தெய்வம் என்னை ஏன்னா பூமியில பாதிலையோ 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ இல்ல 8 மாசத்துலயோ 9 மாசத்துலயோ இல்ல பிறந்தோடைய என்னை மறிக்காதபடி காத்து வந்த தெய்வம் என் தாயுடைய பாலை குடித்து உதரத்தை பாலாக்கி கொடுத்த தாயுடைய பாலை குடித்து இது வரைக்கும் வளர்ந்து நிட்டாசோடு பெண்ணாயோ ஆணாயோ என்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொடுத்த தெய்வமே என் வாழ்க்கையில ஏன் இந்த குறைகள் காண்கிறது? இல்லையா? ஏன் இந்த குறைகளுக்காக? குறைகளுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன குறை? எங்கள் முன்னோர்கள் செய்தோ மூதோர் செய்தோ எங்கள் தாய்தாமல் செய்த பாவங்கள் தான் தேவனை கர்த்தர் தயவாக இறங்கி என்னை மன்னித்து எனக்கு மனதுருகி அல்லேலூயா அல்லேலூயா மனதுருகி என் மேல் என்ன செய்கிறேன்? என் மேல கருணை காட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, என்னை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தாயின் மதத்துல பூமியில் இருந்து இத்தனை வருஷம் ஒரு 30 20 இல்ல 15 ஒரு 18 ஒரு 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா நீர் காத்தீங்களே, காத்து வந்து இது வரைக்கும் எனக்கு உங்க உணவு உடுத்த வஸ்திரம் குடிக்க தண்ணீர் கொடுத்த தெய்வமே ஏன் என் வாழ்க்கை இப்படி கேட்கணும்? இல்லையா? உங்களை வைத்திருக்க காரணம் நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கை கொண்டு அவர்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்க நடந்து அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும், அநேகருக்கு உங்க சாதோடு அவருடைய சத்தியத்தை சொல்லணும், அநேகருக்கு நீங்க சாட்சியா வாழணும், அவங்க அநேகருக்கு முன்னாடி நீங்க செழித்து ஒழிந்திருக்கிற காங்கமும் தேவ நாம மகிழ்ப்படுறதுக்காகத்தான் உங்களை வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எதுக்காக வைத்திருக்கான்னு தெரியுமா? உங்களை 16 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ உங்களை ஜீவன் போகாது வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களை காத்திருக்கிற தேவையான காரணம் என்ன தெரியுமா? அடுத்ததை பற்றி பொறாம பேசிட்டு அடுத்ததை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக நம்மளை வைக்கவே. ஆமென். நான் சொன்ன இது நடந்துடும் அது நடந்துருங்கிறதுக்காக வைக்கல, அநேகருக்காக நீங்க செவித்து அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் உங்களை வைத்திருக்கிறேன். ஆமென். அநேகருக்காக நீங்க
செவித்து காப்பாத்திருக்காங்க. அநேகர் கட்டளை சிக்கரிக்கிற கட்டை உடைக்கக்கூடிய வல்லமை வரங்கள் நம்ம இடத்துல இருக்குது. நீங்க புரியா இருக்கிறனால அவங்க கட்டியே கிடக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? தூசிட்டே இருக்கிறீங்க. ஆமே அல்லேலூயா. அவங்க கட்டி கிடக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்காரு, நம்மளை கட்ட பயத்தை கொடுத்திருக்காரு, அதிகமா செவிக்க சொல்லி அந்த கட்டில இருந்து அவங்களை விடுதலை ஆக்கும் போது குடும்பத்தில் சமாதானம் உண்டா. அந்த கட்டை உடைக்காதபடி நீங்க எல்லாரும் பேசி பேசி சண்டை போடுறதுனால ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படு, நிஜி சோர்ந்துட்டே இருப்ப, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கு. சமாதானம் இல்லாத போற காரணம் என்ன தெரியுங்களா? நாம சண்டை போட்டுட்டு தூசிட்டு இருக்கிறதாங்க. அதை எட்டுப்படி ஜெயிச்சு பாருங்க. கர்த்தர் செய்கிற காரியத்தை பெரிதான காரியத்தை கண்ணார பார்ப்பீங்க. ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாட்டு. ஒரு வசனத்தை படித்து சங்கீதத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து நாம் செய்திக்கு போலாமே. கர்த்தர் மகிமை உண்டாட்டுமா? கர்த்தருக்கு பிரச்சனம் உண்டாகுது. ஆண்டரே கர்த்தர் சூத்திரம். எட்ட படிக்கிறதுல அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பார்த்தீங்களா? அதிகாலை என்ன செய்யணும்? நம்ம நடக்க வேண்டிய வழியை, என் ஆண்டவனே, என் தேவனே, என் கண்ணீரை கேட்கிறவரே, என் வேண்டுதலை கேட்கிறவரே, என் விண்ணப்பத்தை கேட்கிறேன், என் மைண்டுக்கு எத்தாததெல்லாம் எனக்கு நீ சொல்லிக் கொடுத்து எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும் போது தேவனை செய்து வல்லவராக இருக்கார். ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், கேட்டா தான் கிடைக்கும். பாருங்க, நல்லா பாசிட்டிவ் வருது பாருங்க. அப்படியே பூசி பூசி ஜனங்களை அப்படியே மேலோட்ட பூசி ஆசீர்வாதத்தை கோரி கோரிக்காட்டு. அவங்களுக்கு கண்டா கடினமான சத்தியம் பேசும்போது பாருங்க, அந்த சத்தியம் அவங்களுக்கு கசக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய உள்ள தொட்டர்னே அவங்க ஒரு மாதிரியை பார்ப்பாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்து எலும்பு பாருங்க, ஒரு சிங்கம் ஏமாந்த கிட்ட நின்னா அது சிங்கம் அப்படியே பீறி ஆஞ்சது அப்படி நிற்பாங்க பாருங்க. ஏன்னா இங்க ஆசீர்வாதத்தை வேற கேட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. பாலிஷ் தொடை கொடுத்து சத்தியத்தில் இருக்கிற போர் அவங்களுக்கு தெரியாது. வீட்டில் வந்தானே கேட்டு வந்தானே அப்படின்னு ஷார்ட் போட்டு துணி மாத்தம் ஜாலியாக அப்படியே டிவி போட்டு அப்படியே ஆசைப்பாடு நல்லா அள்ளி தின்னு போட்டு படுத்துட்டு இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதனால கடினமான சக்தி வரும்போது அவங்க உள்ள ஏற்றுக்காது, இருதயம் ஏத்திக்காது, மைண்ட் ஏத்திக்காது, கண்கள் ஏத்துக்காது, அவங்க சிந்தை ஏத்திக்காது. சொல்லுகிற யோனிகாரம் மேல அப்படியே அப்படின்னு நிற்பாங்க. சரிங்களா? இல்லையா? சொல்ற ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை காப்பாத்துறதுக்காக ஆர்டர் பண்ணது இருப்பார், காப்பாத்துறதுக்கு ஆர்டர் எடுத்து சொல்லி கொண்டிருப்பார். அப்ப உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தகுதி இருக்காது, தண்ணி இருக்காது. அப்ப ஊழிகாரனையும் பெறனா நிற்பாங்க. அப்ப கஷ்டப்படும் போது அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டல் அழுவாங்க, ஒன்றும் பண்ணாது அப்படியே சொல்லி நைஸ் பண்ணி தாட்டி ஜம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிற காசில் எப்படியே நம்ம டாக்டர் போயிட்டு இருக்கு, குடும்பத்தில் சண்டையா இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை விட்டு எல்லாமே ஒரு துக்கத்தில் அப்படியே மிதங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அப்படியே இந்த பாலிஸ்ல அப்படியே ஏமாந்துட்டு இருக்கிறேன். தாழ்வா சொல்லி கொடுத்து இப்படி இருந்தாத்தான் இப்படி ஜெயிக்கீங்க, இப்படி தந்தீங்கன்னா இப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இப்படி இருந்தா உங்களுடைய வழியை நீங்க என்ன பண்ணல ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க, சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்ற நேரத்துக்கு இவங்களுடைய மைண்டுமே அங்க என்ன பண்ண எடுபடாது இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே சிந்த போற எங்க இருங்க அவங்களுடைய இறுதியை நான் முதலே சொன்னேன். அவங்க இறுதிங்கன்னா எங்க ஒரு மேஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த சத்தியத்தை சொல்லும்போது சாத்தம் பின்னாடி உட்காந்து பாரு உன்னை சத்தியத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விடுவான். மீதி நேரத்துல எங்கே மேயர் கொடுத்துட்டு அவனை ஆட் பண்ணி அங்கேயே சிந்தனை ஓட்ட வைப்பான். அப்போ அவங்க ஓட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த கடினமான வார்த்தையெல்லாம் உள்ளுக்கு போயிருக்காரு. இந்த ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் உள்ளுக்கு நினைச்சிட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கடினமான வார்த்தை ஆராய்ச்சி மூலியமா வந்து கடவுள் நல்லா பேசுறவங்களை எப்படியே காப்பாற்ற நினைக்கிறதுனால அப்பா கடினமான வார்த்தை பேசுற இடத்துல அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே சீருவாங்க. சவுல் எப்படி சீருனா, யாரு மேல சீருனா சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் ஆறு மேல சீருனா சொல்லுங்க. 2 சவுல் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல் உண்டு, பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் உண்டு. எந்த சவுல் சீருனான்னு சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கைத்தட்டு கொடுங்க ராணிக்கு. அல்லேலூயா. அம்மா கண்மார சொல்லணும் அல்லேலூயா. சீருனா ஏன்னா அவன் நன்மையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த இதை பத்தி அவன் கவலையே படல, அவனை மட்டும் பார்த்து கொண்டான்.
அதனால என்ன வந்ததுன்னா, அவனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாளைக்கு பின்னாடி என்ன வரணும் அவன் சிந்திக்காத பண்ணனால அவனுடைய வாழ்க்கையை வீணாக வேஸ்ட் பண்ணிட்டான். இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனம் படித்து நம்ம சங்கீதம் முடிச்சப்ப செய்தி போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அதுல 10 படிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். நீ பாருங்க, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்டவர்னா நல்லவர். அதே தேவனோடத்துல இருந்து என்னன்னா, நல்ல ஆவி செம்மையான வழியில் நம்மளை நடத்தும். வேண்டுதலை செய்யணும். முதல்ல ஆரம்பத்திலே ஒன்னுலயே சொல்லியிருக்கு பாருங்க, நம்ம ஜபத்தை கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். இந்த 10மே ஒண்ணு நீங்க ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு தண்ணி ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். ஈக்குவல் பண்ற யாருக்குன்னா, வேதத்தை படிச்சு ஜபத்தில் இருக்கிறதுக்கு இதுக்கு அதுக்கு என்னன்னா ஆண்டவர் வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து நம்மளை அந்த வழி நடத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. அப்ப வழி நடத்துற தேவனிடத்துல நாம் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யும் போது தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க மகிமை உண்டாட்டு தேவனுக்கு சாட்சி இந்த சொல்லுங்க. இந்த சங்கீதானத்தை நான் இதோட நிறைவு பண்ணி 2வது என்ன பண்ண போறோம், செய்திக்கு போகலாம். செய்தி கொஞ்சம் நேரம் தான், நிறைய இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், கற்று முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.